மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கங்கள். நான் உங்கள் கோபிநாத் ஆசிரியர். காப்போத்த உயர்தர பாடப்பிரிவிலே இந்து நாகரிகத்தை ஒரு பாடமாக எடுக்கின்ற மாணவர்களுக்கான பாட அலகுகளை கற்பிக்கும் நோக்கிலே இன்றைய காணொளியில் நாங்கள் பகவத்கீதை என்கின்ற பாட அலகினை பார்க்க இருக்கின்றோம். 13ஆம் வகுப்பிற்குரிய பகவத்கீதை என்கின்ற பாட அலகு கடந்த முறை அத்வைதம் விசிட்டாத்வைதம் என்ற 2 வேதாந்த பிரிவுகளுக்கு இடையிலான ஒப்பீட்டு காணொளி ஒன்று பதிவேற்றியிருந்தேன். அந்த காணொளியிலே பகவத்கீதை தொடர்பான பாடத்தினை பதிவிடுமாறு கமெண்ட் செய்ததற்கிணங்க ஒரு மாணவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க பகவத்கீதை தொடர்பாக நாங்கள் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக இந்து நாகரிகம், இந்து சமயம் மட்டுமல்லாமல் பல்கலைக்கழக பட்டப்படிப்புகளிலே இந்து நாகரிகத்தை ஒரு பாடமாக எடுக்கின்ற மாணவர்களுக்காகவும் இந்த பகவத்கீதை என்கின்ற பாட அலகு பயன்படும் என்பதில் ஐயமில்லை. அந்த வகையிலே இன்றைய இந்த பகவத்கீதை என்ற பாடலகை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் தோன்றினால் தாராளமாக கமெண்ட் செய்யுங்கள். அதே போல் அடுத்ததாக நாங்கள் எந்த அலகினை பார்க்க வேண்டும் அல்லது எந்த அலகிற்கான காணொளி உங்களுக்கு தேவை என்பதை நீங்கள் கமெண்ட் செய்தால் அதையும் உங்களுக்கு தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதற்கு முதல் பிள்ளைகள், இந்த சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே சப்ஸ்கிரைப் என்கின்ற பட்டியையும் அருகில் இருக்கின்ற பெல் சின்னத்தையும் அழுத்திக் கொள்ளுங்கள். அப்படி அழுத்திக் கொண்டால் நான் புதிய காணொளிகளை பதிவேற்றுகின்ற பொழுது அவை உங்களுக்கு நேரடியாகவும் விரைவாகவும் வந்து சேரும். இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். அப்போதுதான் இந்த பகவத்கீதை என்கின்ற பாடம், இந்த பாடத்தில் வரக்கூடிய வினாக்கள், அதற்கு விடையளிக்கின்ற நுட்பங்கள் என்பவற்றை உங்களால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எனவே காணொளியை முழுமையாக பாருங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் இனியோருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள். அதே போல் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செய்து கொள்ளுங்கள். வாருங்கள், இன்றைய காணொளிக்கு செல்வோம். பகவத்கீதை என்கின்ற பாட அலகு. பகவத்கீதை தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது 2 விதமான வினாக்கள் இங்கு நாங்கள் வருவதை பார்க்கலாம். இப்போ கடந்த முறை பார்த்தீர்களா இருந்தால் ஒரு வினாத்தாள், இறுதி வினாத்தாளில் ஒரு வினா வந்திருந்தது. பகவத்கீதை தொடர்பாக அதை கட்டமைப்பு கட்டுரையாக இல்லாமல் கட்டுரை வினாவாக வந்திருந்தது. 2 கட்டுரைகளாக அது வினவப்பட்டிருந்தது. ஒன்று பகவத்கீதை தோற்றம் பெற்றதற்கான காரணம் என்றது முதலாவது வினாவாகவும், 2வது வினா பகவத்கீதையினுடைய தத்துவ சிந்தனைகள் அல்லது முக்கியத்துவம் என்ற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. அப்போ பகவத்கீதையை பொறுத்த வரைக்கும் நேரடியாக அதில் இருக்கக்கூடிய தத்துவ சிந்தனைகள் என்று இல்லாமல் அந்த கீதை தோன்றியதற்கான பின்னணியை கூட ஒரு வினாவாக கட்டமைப்பாக கேட்டுவிடார்கள். அப்போ முதலாவது நாங்கள் அதை பார்க்க வேண்டும். அதுக்கு பிறகு நாங்கள் அதனுடைய உள்ளடக்கத்துக்குள்ளே போகலாம். அப்போ பகவத்கீதையை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், குருச்சேத்திர போர்க்களத்திலே போராடச் சென்ற அர்ஜுனன் தன்னுடைய எதிரியாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து ஒரு கணம் தடுமாற்றம் அடைகிறான். காரணம், தன்னோடு பழகிய நண்பர்கள், தனக்கு வித்தை கற்பித்த குருவானவர்கள், தன்னுடைய உறவினர்கள் அனைவரும் தன்னுடைய எதிரிகளாக இருக்கிறார்கள். இவர்களை எதிர்த்தால் நான் போரிட வேண்டும் என்று மனம் தடுமாறி தன்னுடைய கையிலே இருந்த வில்லாகிய காண்டீபம் என்கின்ற வில்லை கீழே நழுவச் செய்கிறான். அப்போ இதில் அர்ஜுனுடைய வில்லுக்கு பேர் பிள்ளைகள் காண்டீபம் என்று சொல்லுவோம். அப்போ அந்த அர்ஜுனன் தன்னுடைய கையில் இருந்த வில்லை நழுவ விடுகிறான். அப்பொழுது அவனுடைய தேரோட்டியாக, தேர்ச்சாரதியாக விளங்கிய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்கின்ற பகுதியாக பகவத்கீதை அமைகிறது. இதுதான் பகவத்கீதைக்கான பின்னணி அல்லது தோற்றத்திற்கான காரணம் என்று கேட்டார். அந்த பகவத்கீதை ஏன் உருவாக்கம் பெற்றது, ஏன் தோற்றம் பெற்றது என்பதை நீங்கள் சுருக்கமாகவும் தேவைக்கு ஏற்பவும் விளக்கினால் போதும். இப்போ 10 மார்க்ஸுக்குரிய வினா என்று சொன்னால் அங்கே நாங்கள் பகவத்கீதை பற்றி ஒரு அறிமுகம் கொடுப்போம். பகவத்கீதையை பற்றி சொல்லி அது தோன்றியதுக்கான காரணத்தை சொல்லி அதனுடைய வடிவம், உள்ளடக்கம் என்பவற்றை சொல்லுவோம். நாங்கள் ஒரு கட்டமைப்பு வினாவாக நாங்கள் பார்க்கறதுனால ஒரு 5 மார்க்ஸு கண்டு கேட்கின்ற பொழுது நாங்கள் இப்படி கொடுத்தா போதும். அதனுடைய பின்னணி என்று கேட்டால் அந்த பகவத்கீதை தோன்றிய அந்த கதைக்களம், அந்த போர்க்கள சூழலை நாங்கள் விளங்கப்படுத்தினால் போதும். அப்போ இந்த 3 விஷயங்களும் அங்கே வரணும். ஒன்று, போர்க்களத்தில் அர்ஜுனன் தடுமாறுகின்றான். 2வது, கிருஷ்ண பகவான், அவனுடைய சாரதியாக இருந்த கிருஷ்ண பகவான் தன்னுடைய விஸ்வரூபத்தை எடுத்து விளக்குகிறார். 3வது, கிருஷ்ண பகவானுடைய உபதேசம். இந்த 3 விஷயங்களையும் உள்ளடக்கி நாங்கள் பகவத்கீதைக்கான பின்னணியை சொன்னோம் என்றால் சரி. அப்போ இது முதலாவது. பகவத்கீதையிலிருந்து வரக்கூடிய 2வது வினா பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு இலக்கியம். பகவத்கீதை வடமொழியில் தோன்றிய ஒரு இலக்கியம் என்ற அடிப்படையில்
பொதுவாக இலக்கியம் சார்ந்த விடயங்கள் அனைத்திற்கும், இலக்கியம் சார்ந்த அழகுகள் அனைத்திற்கும் வரக்கூடிய ஒரு கட்டாய பகுதி அதனுடைய அமைப்பு அல்லது இலக்கிய மரபு அல்லது பொருள் மரபு என்று கேட்கின்ற பகுதி. அப்போ ஒரு இலக்கியம் சார்ந்த ஒரு வினாவிலே நாங்கள் கட்டாயமாக எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் உண்டு அமைப்பு அல்லது இலக்கிய மரபு அல்லது பொருள் மரபு என்று கேட்பாங்க. அப்போ அந்த வகையில் பிள்ளைகள் பகவத்கீதையினுடைய அமைப்பு அல்லது இலக்கிய மரபு அல்லது பொருள் மரபு இது எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். ஒரு வினா அமைப்பு என்று சொல்லி கேட்கின்ற பொழுது, ஒரு இலக்கியத்தினுடைய அமைப்பு என்று கேட்கின்ற பொழுது, நான் முன்னைய காணொளிகளிலேயும் சொல்லியிருக்கிறேன், ஒரு இலக்கியம் எவ்வாறு அமைந்திருக்கிறது, அதனுடைய மொழி என்ன, அதனுடைய அமைப்பு என்ன, அதனுடைய வடிவம் என்ன, அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய உள்ளடக்கங்கள் என்ன, இவற்றை சொல்வதுதான் அமைப்பு என்று சொல்லுவோம். இலக்கிய மரபு என்று சொன்னால் ஒரு இலக்கியம் என்ற ரீதியிலே அது என்னென்ன அம்சங்களை கொண்டிருக்க வேண்டும் என்பதை சொல்லி இந்த அம்சங்கள் எல்லாம் இருப்பதனால் இது ஒரு இலக்கியமாக விளங்குகிறது என்ற வகையில் அந்த இலக்கியத்தினுடைய தரம் தொடர்பாக சொல்வது. பொருள் மரபு என்று சொல்வது அந்த இலக்கியம் பேசுகின்ற விடயங்களை சொல்வது. அப்போ அந்த வகையில் இந்த மூன்றும் ஒரே பதிலைத்தான், கிட்டத்தட்ட ஒரே விதமான வினாவாகத்தான் இது அமையும். அப்போ அந்த வகையில் நீங்கள் இதுக்கு விடை எழுதுகின்ற பொழுது இப்படியான ஒரு விடையை கொண்டு வந்தால் போதும். சரி, அப்போ நாங்கள் பகவத்கீதையினுடைய அமைப்பு அல்லது இலக்கிய மரபு அல்லது பொருள் மரபு என்ற வினாவுக்கு போனமாக இருந்தால், முதலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு வடமொழி இலக்கியம். வடமொழி இலக்கியம் அதாவது எங்களுக்கு தெரியும் மகாபாரத கதையிலே இருந்து தோற்றம் பெற்றது. மகாபாரத கதை வடமொழியிலே தோன்றியது. அப்போ பகவத்கீதையும் வடமொழி சேர்ந்தது. அப்போ மொழி வடமொழி. பிரஸ்தான திரியங்களுள் ஒன்றாக விளங்குகிறது. பிரஸ்தான திரியம் இந்து சமயத்தினுடைய பிரதானமான 3 நூல்கள் என்று சொல்லக்கூடிய உபநிடதம், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை என்ற 3 இந்த பகவத்கீதை ஒன்றாக விளங்குகிறது. இது எங்கே இருக்கிறது என்று சொல்லி பார்த்தால், மகாபாரத கதையிலே பீஷ்ம பருவத்திலே அர்ஜுன விஷாத யோகம் என்கின்ற பகுதியிலே இந்த பகவத்கீதை ஆரம்பமாகிறது. மகாபாரதத்திலே பீஷ்ம பருவத்திலே இந்த பகவத்கீதை இருக்கிறது என்று சொன்னாலும் சரி. இதனுடைய அமைப்பு, இதனுடைய இருப்பிடத்தை பார்த்தோம் என்றால், இந்த அர்ஜுன விஷாத யோகம் என்கின்ற யோகத்திலே ஆரம்பமாகி மோட்ச சந்நியாச யோகம் என்கின்ற யோகம் வரையிலான 18 அத்தியாயங்களை கொண்டதாக இந்த பகவத்கீதை விளங்குகிறது. அப்போ அர்ஜுன விஷாத யோகத்திலே ஆரம்பமாகி மோட்ச சந்நியாச யோகம் வரையிலான 18 அத்தியாயங்கள், அதாவது இந்த பீஷ்ம பருவத்தினுடைய 25 தொடக்கம் 42 வரையான அத்தியாயங்களை உள்ளடக்கியது பகவத்கீதை என்று சொல்லப்படுகிறது. அன்னளவாக 700 ஸ்லோகங்களை கொண்டது பகவத்கீதை. 700 ஸ்லோகங்களை கொண்டது. மகாபாரத கதை முழுமையாக 1,00,000க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்களால் ஆனது. பகவத்கீதை 700 ஸ்லோகங்களால் ஆனது. இந்த பகவத்கீதையினுடைய பொருள் மரபை பொறுத்த வரைக்கும் இதனுடைய உபதேசங்கள் அல்லது நாங்கள் 18 அத்தியாயங்கள் என்று சொன்னோம். இந்த 18 அத்தியாயங்களும் கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையிலான உரையாடல்களாக, அதே போல இந்த போர்க்கள காட்சியை சஞ்சயன் விவரிப்பதாக அமைகின்ற இந்த பகவத்கீதையானது 3 பிரதானமான பகுதிகளாக பிரிக்கப்படும். கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் என்பவற்றின் அடிப்படையில் இதனுடைய விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. பொதுவாக வேதாந்த மரபிலே அல்லது தத்துவ மரபிலே, மெய்யியல் மரபிலே நாங்கள் உபநிடத சிந்தனைகள் தான் அனைத்துக்குமே மூலம் என்று சொல்லுவோம். இந்து சமயத்தில் தோன்றிய அத்தனை விதமான தத்துவ நூல்களுக்கும் தத்துவ கோட்பாட்டுகளுக்கும் அடிப்படை உபநிடதம். ஏனென்றால் உபநிடதங்கள் தான் முதலில் தோன்றிய வேதங்களிலே, வேதங்களுடைய இறுதியாக வருவது உபநிடதம். அப்போ வேதம்தான் முதல் நூல், வேதத்தினுடைய அந்தமாக வருவது உபநிடதம். உபநிடதங்கள் தான் தெளிவான ஆழமான தத்துவ சிந்தனைகளை கொண்டது. அந்த உபநிடத கருத்துக்களை விளக்குவதாகத்தான் பிற்பட்ட அத்தனை தத்துவங்களும் தோற்றமிட்டது. அப்போ அந்த வேலை பார்த்தீங்கன்னா பகவத்கீதை கூட உபநிடதத்தினுடைய ஒரு சாரமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதனால் சொல்லுவாங்க பொதுவாக உபநிடதத்தை பசு என்று சொன்னால் பகவத்கீதை அதிலிருந்து பெறப்பட்ட பால் என்று சொல்லப்படுகிறது. அப்படியாக இருந்தால் உபநிடத கருத்துக்களை எங்களுடைய பயன்பாட்டுக்காக அல்லது நடைமுறை வாழ்க்கைக்கு எடுத்து தருகின்ற நூலாக நாங்கள் பகவத்கீதையை சொல்லலாம். இன்னொரு விதமாக பார்த்தோம் என்றால் பகவத்கீதை கிருஷ்ணனால் உபதேசிக்கப்பட்டது. எனவே வைணவம் சார்ந்த கருத்தியலிலே அது பேசப்படுகிறது. அப்போ உபநிடத சிந்தனைகளை வைணவம் சார்ந்த கருத்து நிலையில் பேசுகின்ற ஒரு நூல் என்று கூட நாங்கள் பகவத்கீதையை சொல்லலாம். இந்த பகவத்கீதையிலே என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கடவுள் பற்றிய சிந்தனைகள் அல்லது பிரம்மம் பற்றிய சிந்தனைகள் இருக்கிறது, ஆன்மா உயிர் பற்றிய சிந்தனைகள் இருக்கிறது, உலக பற்றிய சிந்தனைகள் இருக்கிறது, கண்மம் மறுபுறப்பு பற்றிய சிந்தனைகள் இருக்கிறது, முத்திக்குரிய வழிகள் போன்ற பல்வேறு விடயங்களை, குறிப்பாக அறக்கருத்துக்கள், ஒழுக்கம், தர்மம், இப்படியான நிறைய விஷயங்களை சொல்வதாக இந்த பகவத்கீதை அமைந்து காணப்படுகிறது. இது பகவத்கீதையினுடைய அமைப்பு அல்லது இலக்கிய மரபு அல்லது பொருள் மரபு. இனி பகவத்கீதையில் அடுத்த விஷயம் பிரம்மம்.
பிரம்மம் பற்றி பகவத்கீதை சொல்லுகின்ற பொழுது நான் முதலே சொல்லிட்டோம், இந்த பகவத்கீதையானது பிள்ளைகள் ஸ்ரீ கிருஷ்ணனாலே உபதேசிக்கப்பட்டது. அப்போ அதனால் அங்கு வைணவம் சார்ந்த கோட்பாடு முதல்நிலை பெறுகிறது. அப்போ பகவத்கீதை சொல்லுகின்ற பிரம்மம் என்பது ஸ்ரீகிருஷ்ணன் அல்லது மகாவிஷ்ணு. கிருஷ்ண பகவான் அல்லது மகாவிஷ்ணு தான் இங்கே பிரம்மமாக சொல்லப்படுகிறார். உபநிடதங்கள் பிரம்மத்துக்கு என்ன இயல்புகளை சொல்லுகின்றதோ, உபநிடதங்கள் பிரம்மத்துக்கு என்ன இயல்புகளை எல்லாம் சொல்லுகிறதோ அந்த இயல்புகளை வைணவம் சார்ந்த நிலையில் நின்று பகவத்கீதை தெளிவாக சொல்லுகிறது. உபநிடதம் சொல்லுகின்ற பிரம்மத்தை பகவத்கீதையும் எடுத்து சொல்லுகிறது. ஆனால் இங்கு ஸ்ரீகிருஷ்ணனாக மகாவிஷ்ணுவாக அவர் சொல்லப்படுகிறார். பொதுவாக இந்த பிரம்மத்திற்கு 2 நிலைகளை உபநிடதங்கள் சொல்லும். சப்ரபஞ்ச நிலை, நிஷ்பிரபஞ்ச நிலை இல்லையா? நிஷ்பிரபஞ்ச நிலை, சப்ரபஞ்சம், அதாவது பிரபஞ்சத்திலிருந்து நீங்கிய நிலை, பிரபஞ்சத்தோடு சேர்ந்திருக்கிற நிலை. அதை வேதாந்த மரபிலே நிர்குணம் சகுணம் என்று சொல்லுவோம். அந்த கருத்தியல் பகவத்கீதையிலையும் இருக்கிறது. அதாவது பிரம்மத்திற்கு வழங்கப்படுகின்ற அந்த நிர்குணம் சகுணம் என்கின்ற நிலைகளை பகவத்கீதையும் சொல்லுகிறது. பாருங்கள், அனைத்தையும் கடந்த நிர்குணமாகவும் அனைத்திலும் கலந்த சகுணமாகவும் இங்கு கிருஷ்ணர் தன்னை சொல்லிக் கொள்கிறார். உலகப் பொருட்கள், பிரபஞ்ச பொருட்கள் யாவற்றையும் கடந்து நிற்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது இவற்றிலிருந்து நீங்கி நிற்றல் நிர்குணம் என்று சொல்லியும், இவற்றோடு சேர்ந்திருத்தல் என்கின்ற பொழுது சகுணமாகவும் 2 நிலைகளையும் தன்னை வெளிப்படுத்தி நிற்கிறார். இதற்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு, உருவநிலை என்பது எனது கீழான இயல்பு, இதிலிருந்து வேறுபட்டதும் உயர்வானதுமான மேலான இயல்பை நீ அறிவாயாக என்று கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லுகின்ற இடத்துல உருவநிலை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. உருவநிலை அவருடைய கீழான இயல்பு, எனவே அதிலிருந்து மேலான வேறுபட்ட இயல்பு இருக்கு என்று சொல்வது நிர்குண நிலை. அப்போ நிர்குண நிலை சகுண நிலை என்ற 2 நிலைகளும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பது எங்களுக்கு இங்கே தெளிவாக தெரிகிறது. விஷ்ணுவுக்கு பிள்ளைகள் பொதுவாக 5 நிலைகள் சொல்லப்படும். விஷ்ணுவினுடைய நிலைகள் 5: பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்துவம், அர்ச்சை. இது விஷ்ணுவினுடைய 5 நிலைகள். இந்த 5 நிலைகளையும் பகவத்கீதை தெளிவாக எடுத்து சொல்லுது. சரியோ? பரம் என்று சொன்னால் பரம்பொருள் தன்மை, விஷ்ணு பரம்பொருளாக இருக்கின்ற நிலை. வியூகம் என்பது விஷ்ணு தொழில்களை செய்வதற்காக, படைத்தல் காத்தல் போன்ற தொழில்களை செய்வதற்காக எடுக்கின்ற நிலைகளை வியூகம் என்று சொல்லுவோம். இப்போ வியூகம் வேறு, அவதாரம் வேறு. நீங்கள் வியூகத்தையும் அவதாரத்தையும் ஒன்று பண்ணக்கூடாது. அவதாரம் என்று சொல்வது விபவம் என்பதுக்குள்ள வரும். அப்போ வியூகம் என்பது தொழில்களை செய்வதற்காக, அவருடைய 3 தொழில்களையும் செய்யறதுக்காக எடுக்கின்ற 4 வடிவங்கள்லாம் வியூகம் என்று சொல்லுவோம். விபவம் என்பது அவதார நிலை, கீழிறங்கி வருகின்ற நிலை, அவதார நிலை. 4வது பாருங்கள், அந்தர்யாமித்துவம் என்று சொல்வது. அந்தர்யாமித்துவம் என்று சொன்னால் உள் நின்று இயக்குகின்ற நிலை, உள் நின்று இயக்குகின்ற நிலை அந்தர்யாமித்துவம். 5வது அர்ச்சை என்பது ஆலயங்களிலே விக்கிரகங்களாக வழிபடுகின்ற நிலை. அப்போ இந்த 5 நிலைகள் பற்றியும் கீதை தெளிவாக சொல்லுகிறது. அடுத்த விஷயம் பாருங்கள், விஷ்ணுனுடைய அவதார கோட்பாடு. வைணவ சமயத்திலே சிறப்பாக இருக்கக்கூடிய அவதார கோட்பாடு பகவத்கீதையில் எடுத்து சொல்லப்படுகிறது. அதாவது கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகிறார், எப்பொழுதெல்லாம் உலகில் அதர்மம் தலை தூக்கி தர்மம் நலிவடைகிறதோ அப்பொழுதெல்லாம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட யுகங்கள் தோறும் நான் அவதரிக்கிறேன் என்று சொல்லி கிருஷ்ணன் சொல்லுவார். அப்போ அந்த கருத்து அவதார கோட்பாட்டினுடைய அடிப்படையை எடுத்து சொல்லுது. தரித்ரானாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று சொல்கிறார். எப்பொழுதெல்லாம் உலகில் அதர்மம் தலை தூக்கி தர்மம் நலிவடைகிறது அப்பொழுதெல்லாம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட யுகங்கள் தோறும் நான் அவதாரம் செய்கின்றேன் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லுகின்ற விடயம் அவதார கோட்பாட்டினுடைய சிறப்பை எடுத்து காட்டுது. கீதையில் இருக்கக்கூடிய ராஜ வித்யா ராஜ ரகசிய யோகம் என்கின்ற யோகத்திலே, என்கின்ற அத்தியாயத்திலே கிருஷ்ணர் நான் எல்லா உயிர்களிடமும் சமமாக இருக்கின்றேன், எனக்கு பகைவனும் இல்லை நண்பனும் இல்லை என்று சொல்கிறார். அதாவது பிரம்மம் என்பது எல்லா உயிர்களிலும் கலந்திருக்கிறது, எல்லா உயிர்களிலும் சமமாக இருக்கிறது. இதைத்தான் விசிஷ்டாத்வைதத்திலே ராமானுஜர் கோட்பாடு சொல்லுகின்ற பொழுது இந்த பிரம்மத்துக்கும் ஆன்மாவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய, ஈஸ்வரனுக்கும் ஆன்மாவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய தொடர்பை எடுத்து சொல்கிறார். அப்பிரதட்சித்தி கொள்கையில் பிரிக்க முடியாத ஒரு பழத்திலிருந்து சுவையை பிரிக்க முடியாத போல பிரம்மமும் ஆன்மாவும் தொடர்புபட்டது, பிரம்மத்திலிருந்து ஈஸ்வரனிலிருந்து ஆன்மாவை பிரிக்க முடியாது என்று ஈஸ்வரன் ராமானுஜர் சொல்லுவார். இதே கருத்து தான், எல்லா உயிர்களிடம் சமமாக இருக்கிறேன்,
எனக்கு பகைவனும் இல்லை நண்பனும் இல்லை என்று சொல்லி ராஜவித்யா ராஜ ரகசிய யோகத்திலே கிருஷ்ணர் சொல்லுகிறார். அதே போல உலகிலுள்ள உயிர்களின் உள்ளத்தில் குடியிருக்கும் ஆன்மா நான் என்று விபூதி யோகத்தில் சொல்லுகிறார். உலகிலுள்ள உயிர்களின் உள்ளத்தில் குடியிருக்கும் ஆன்மா நான். இந்த கருத்து எப்படி வருதுன்னு சொன்னால் இந்த பரமான்மா ஜீவான்மா என்ற கருத்துக்குள்ள வருது. அப்போ பரமான்மா ஜீவான்மா என்ற கருத்தை இங்கே தொடர்பு. அப்போ பிரம்மம் தான், அந்த ஈஸ்வரன் தான் இங்கே எல்லா உயிர்களையும் இயக்குபவன், அவற்றில் உள்ளிருந்து இயக்குவதன் அந்தர்யாமித்துவம் என்று சொன்னோம். விஷ்ணுவினுடைய 5 நிலைகளில் 4வது சொல்லப்பட்டது அந்தர்யாமித்துவம் என்று சொன்னால் உள்ளிருந்து இயக்குதல். அப்போ உலகில் உள்ள உயிர்களின் உள்ளத்தில் குடியிருக்கும் ஆன்மா நான் என்று சொல்லுகின்ற அதே நிலையில் உயிர்களுடைய முதலும் இடையும் முடிவும் நான் என்று விபூதி யோகத்தில் கிருஷ்ணன் சொல்லுகிறான். அப்போ இதைத்தான் நாங்கள் சொன்னோம், உயிர்களிலிருந்து ஈஸ்வரனிலிருந்து உயிர்களை பிரிக்க முடியாது என்று ராமானுஜர் சொன்ன அடிப்படை இங்கிருந்தான் வருது. ஏனென்றால் உயிர்களுடைய முதலும் ஈஸ்வரன் தான், முடிவும் ஈஸ்வரன் தான், இடையும் ஈஸ்வரன், அதாவது ஈஸ்வரனாகிய ஸ்ரீகிருஷ்ணர். இந்த ஸ்ரீகிருஷ்ணர் தான் அல்லது நாராயணன் தான் உயிர்களின் முதல் இடை முடிவு என்று சொல்லுகின்ற நிலையில் உயிர்களிலிருந்து உயிர்களை ஈஸ்வரனிலிருந்து இந்த கிருஷ்ணனிலிருந்து நாராயணனிலிருந்து பிரிக்க முடியாது என்பது இங்கு எடுத்து காட்டப்படுது. இது பிரம்மம் பற்றிய சிந்தனைகள். நம்ம பிரம்மம் பற்றி சொல்லக்குள்ள பிரம்மமாக இங்கே மகாவிஷ்ணு சொல்லப்படுகின்றார். உபநிடதங்கள் சொல்லுகின்ற பிரம்மத்திற்கு வழங்கப்படுகின்ற அத்தனை இயல்புகளையும் இங்கே எடுத்து காட்டப்படுகிறது. 2 நிலைகள், நிர்குணம் சகுணம் என்ற 2 நிலைகள் சொல்லப்படுகிறது. 5 நிலைகள் சொல்லப்படுகிறது. விஷ்ணுவுக்குரிய 5 நிலைகள், அவதார கோட்பாடு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்களை நாங்கள் சொன்னால் எங்களுக்கு இது போதும். அடுத்த தத்துவங்களில் ஆன்மா பற்றி பகவத்கீதை எங்கே சொல்லுது? ஆன்மா பற்றி சொல்லுகின்ற பொழுது ஆன்மா அழியாத உண்மை பொருள் என்று சொல்லலாம். பொதுவாக உபநிடதங்கள் சொன்ன அதே கருத்து தான் பிள்ளைகள் எல்லாத்துக்குள்ளேயும் வரப்போகுது. உபநிடதங்கள் சொல்லுகின்ற கருத்தை தான் பகவத்கீதையாக இருக்கட்டும், அத்வைதமாக இருக்கட்டும், விசிஷ்டாத்வைதமாக இருக்கட்டும், துவைதமாக இருக்கட்டும், சைவ சித்தாந்தமாக இருக்கட்டும், எல்லாமே உபநிடத சிந்தனைகளைத்தான் என்ன செய்கிறது, அலசுகிறது, ஆராய்கிறது, அதற்கு கருத்துக்களை சொல்லுது. அந்த வகையில் ஆன்மா பற்றி சொல்லுகின்ற பொழுது ஆன்மா என்பது அழியாத உண்மை பொருள் என்று கீதை சொல்லுது. பாருங்க, சாங்கிய யோகம் என்ற பகுதியிலே பகவத்கீதையினுடைய ஒரு அத்தியாயம், சாங்கிய யோகம் என்ற அத்தியாயத்திலே அழகாக சொல்லுகிறார், ஆன்மா ஒருபோதும் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை. அப்போ ஆன்மா ஒருபோதும் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை, தோன்றி வளர்ந்து மறைவதும் இல்லை. உடம்பு அழிந்தாலும் ஆன்மா அழியாது, உடம்பு அழிந்தாலும் ஆன்மா அழியாது என்று தெளிவாக சாங்கிய யோகத்திலே ஆன்மா பற்றி கிருஷ்ணர் சொல்லுகிறார். அடுத்த பாருங்கள், ஆன்மாவை ஆயுதம் வெட்டாது. ஆன்மாவை ஆயுதம் வெட்டாது, எந்த ஆயுதங்களும் ஆன்மாவை வெட்டாது. ஆன்மாவை தீ எரிக்காது, நெருப்பினால் எரிக்கப்படாது. நீர் நனைக்காது, காற்று உலர்த்தாது. இதெல்லாம் ஆன்மாவினுடைய இயல்புகளாக இங்கே சொல்லப்படுது. ஆன்மா பார்வைக்கு தெரியாது, ஆன்மாவை பார்க்க முடியாது, சூட்சுமமானது, பார்க்க முடியாது. எண்ணுவதற்கு எட்டானது. ஆன்மா எப்படி இருக்கப்பட்டு கற்பனை கூட செய்ய முடியாது, காலத்தால் மாறாதது. இதுதான் ஆன்மா எப்பொழுதும் நித்தியமானது. சேத்ரக்ஷன் விபாக யோகம் என்கின்ற அத்தியாயத்திலே சொல்கிறார் பாருங்கள், எங்கும் நிறைந்த ஆகாயம் நுண்மையாக இருந்தாலும் அது எப்படி சலனமின்றி களங்கமற்றி இருக்கிறதோ அவ்வாறே தேகமெல்லாம் நிறைந்த ஆன்மா களங்கமின்றி விளங்குகிறது என்று சொல்லுகிறார். அதாவது இந்த ஆகாயம் பிள்ளைகள் எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கக்கூடிய ஆகாயங்கள் கண்ணுக்கு தெரியாததாக இருந்தாலும் எந்த சலனமும் இல்லாமல் எந்த விதமான களங்கமும் இல்லாமல் அது அமைதியாக இருக்குது. அதே மாதிரி தான் உடம்பெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய ஆன்மா, அதுவும் கண்ணுக்கு தெரியாது, அதுவும் இந்த ஆகாயத்தை போலவே எந்த விதமான களங்கமும் இல்லாமல் விளங்குகிறது என்று சொல்லி அழகாக ஆன்மா பற்றி சொல்லுகிறார். அப்போ ஆன்மா பற்றிய கருத்துக்களை நாங்கள் இப்படி சொல்லிக்கொள்ளலாம். இந்த ஆன்மாட தொடர்ச்சி எங்கே வரும்? கண்மம் மறுபிறப்பில் வரும். ஆன்மாட தொடர்ச்சி கண்மம். நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன், நாங்கள் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் ஒப்பீடு பற்றி பேசுகின்ற பொழுது நான் சொன்னான், அந்த காணொளி நீங்கள் பார்க்காவிட்டால் மேலே இருக்கிறது நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அந்த அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் சொல்லுகின்ற பொழுது நான் சொன்னேன், பிரம்மம் பற்றி கேட்கிற பொழுது பிரம்மத்தோடு உலகத்தை தொடர்புபடுத்தி சொல்லலாம். அல்லது மறுதலையாக கேட்டா பிள்ளைகள் உலகம் பற்றி கேட்கிற பொழுது தாராளமாக பிரம்மத்தை பற்றி சொல்லலாம். ஏனென்றால் உலகம் ஷடப்பொருள், தானாக தோன்றாது, தானாக இயங்காது. அதை இயக்க தோற்றுவிக்க கட்டாயம் ஒருவர் தேவை. அப்போ அந்த அடிப்படையில் கட்டாயம் சொல்லலாம். அதே மாதிரி ஆன்மா பற்றி கேட்டால் கண்மம் மறுபிறப்பு, முத்தி, முத்திக்குரிய வழி வரைக்கும் சொல்லலாம். அதே மாதிரி கண்மம் மறுபிறப்பை கேட்டால் ஆன்மா பற்றி சொல்லி முத்தி பற்றி சொல்லலாம்.
அதே மாதிரி முத்தியை பற்றி கேட்டால் ஆன்மா சொல்லி, கண்மம் சொல்லி, மறுபிறப்பு சொல்லி, முத்தி முத்திக்குரிய வழிகள் என்று அவ்வளவும் சொல்லலாம். அந்த வகையில் ஆன்மாட தொடர்ச்சி நாங்கள் கண்ம மறுபிறப்புக்குள்ள முத்திக்குள்ளேயும் பார்ப்போம். அதில் நாங்கள் திரும்பியும் பார்த்துக்கொள்ளலாம். ரைட். அப்போ அந்த வகையில் இது ஆன்மா பற்றியது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்த விஷயம், உலகம் பற்றி கீதை சொல்லுகிறத பார்த்தால், உலகம் பற்றி கீதை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோமாக இருந்தால், விஷ்ணுவே பிரபஞ்ச படைப்பின் முதற்காரணமாக சொல்லப்படுகிறார். பிரபஞ்சமானது ஒரு சடப்பொருள். உலகம் அல்லது பிரபஞ்சம் ஒரு சடப்பொருள். தானாக இயங்காது, தானாக தோன்றாது. அப்போ தோற்றுவிக்க, இயக்க ஒருவர் வேணும். யாரு? விஷ்ணு, மகாவிஷ்ணு தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர், உருவாக்கியவர் என்று சொல்லப்படுகிறார். பாருங்க, ஞான விஞ்ஞான யோகத்திலே இந்த விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. நானே பிரபஞ்சம் முழுவதினுடைய தோற்றத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் காரணம் என்று கிருஷ்ணர் சொல்லுகிறார். ஞான விஞ்ஞான யோகத்தில் நானே பிரபஞ்சம் முழுவதினுடைய தோற்றத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் காரணம் என்று சொல்லுகிறார். அடுத்து பாருங்கள், அந்தர்யாமித்துவம் என்ற ஒரு விளக்கம் சொன்னாங்க. நாங்கள் பிரம்மம் பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்தர்யாமித்துவம். அந்தர்யாமித்துவம் என்றால் உள் நின்று இயக்குதல் என்று சொன்னார். இது அழகா சொல்றது எப்படி என்று சொன்னால், எனக்கு மேலானது எதுவும் இல்லை, நூலில் மணிகள் போல இவை யாவும் என்னில் கோர்க்கப்பட்டுள்ளன என்று சொல்கிறார். அதாவது பிள்ளைகள், ஒரு முத்து மாலையில் எப்படி இந்த முத்துக்களை எல்லாம் அந்த முத்துக்களுக்கூடாக செல்லுகின்ற நூல் கோர்த்து புனைத்து வைத்திருக்கிறதோ, அதே மாதிரி சடப்பொருளாகிய பிரபஞ்சம் அனைத்தையும் இந்த ஈஸ்வரன் தான் உள் நின்று இயக்குகிறார். அதாவது இந்த விஷ்ணு தான், கிருஷ்ணன் தான் உள் நின்று இயக்குகிறார் என்று கருத்து இந்த கூற்றிலே வருகிறது. விபூதி யோகத்திலே பாருங்கள், இன்னொரு கருத்து இருக்கிறது. உலக உயிர்களுக்கு எது வித்தாக அமைந்திருக்கிறதோ அதுவே நான். என்னை அன்றி இவ்வுலகில் எந்த பொருளும் அசைய முடியாது, அசையாமலும் இருக்க முடியாது. அப்ப இந்த சடப்பொருளால் உருவான சடப்பிரபஞ்சத்தை இயக்குவது தான் தான் என்று இந்த விபூதி யோகத்திலே கிருஷ்ணர் சொல்லுகின்றமை, ஈஸ்வரனே அல்லது பிரம்மமே உலகினை இயக்குகிறார் என்ற கருத்தை எடுத்து தருகிறது. இது உலகம் பற்றிய பார்வை. அடுத்த வாரங்கள் வெளியில் பகவத்கீதையிலே கண்மம் மறுபிறப்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை நாங்கள் சுருக்கமாக பார்த்தால், ஒவ்வொருவரும் செய்கின்ற செயல்களுக்கு ஏற்ப கண்ம பலன்கள் உண்டு என்பதை கீதை தெளிவாக சொல்லுகிறது. அவரவர் செய்கின்ற செயல்களுக்கு ஏற்ப கண்ம பலன்கள் நிச்சயமாக வந்து சேரும். அந்த கண்மங்களுக்கு ஏற்ப அவரவருக்குரிய பிறவியும் வந்து சேரும், மறுபிறவி. இந்த கண்மம் அவரவர் செய்த கண்மங்களுக்கு ஏற்ப அவரவருக்கு பிறவி வந்து சேரும் என்று சொல்கிறார். இதற்கு ஒரு கதை சொல்லப்படுகிறது. ஒரு மரத்திலே இருக்கக்கூடிய 2 பறவைகள், உபநிடதங்கள் சொல்லுகின்ற அதே கதை பகவத்கீதையிலே வரும். ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய 2 பறவைகள், ஒரு மரத்து கிளையில் 2 பறவைகள் இருக்கிறது. அதில் ஒரு பறவை என்ன செய்கிறதுனால், இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழங்கள், காய்கள், கனிகளை எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. மற்றைய பறவை பேசாமல் அந்த மரத்தில் இருந்து இந்த பறவையை பார்த்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழங்கள், காய்கள் என்பவற்றினுடைய சுவை, அதனுடைய இனிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு போன்ற சுவைகள் எல்லாம் அதை உண்ணுகின்ற பறவைக்குத்தான் தெரியும். எந்த பழத்தையும் உண்ணாமல் பேசாமல் பார்த்து கொண்டிருக்கின்ற பறவைக்கு எதுவும் தெரியாது. இதைத்தான் கீதை சொல்லுது. கண்மங்களை செய்பவன் அவற்றினுடைய பலன்களை அனுபவிப்பான். எது? அந்த உண்ணுகின்ற பறவை போல. அந்த உண்ணாமல் பேசாமல் இருக்கின்ற பறவை எந்த கண்மங்களையும் செய்வதில்லை, அதனால் அதற்கு எந்த பலன்களும் வந்து சேர்வதில்லை என்று தெளிவாக கீதை இதை சொல்லுகிறது. தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் என்கின்ற பகுதியிலே, தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் என்ற பகுதியிலே பாருங்கள் சொல்லப்படுது. இந்த கண்மம் பற்றி சொல்லக்குள்ள, மறுபிறப்பு பற்றி சொல்லக்குள்ள சொல்றார்கள், தெய்வ சம்பத்து அசுர சம்பத்து என்ற 2 வகை பிறப்புகள் இருக்கிறதாக கிருஷ்ணன் சொல்லுகிறார். இந்த தெய்வ சம்பத்து என்பது நல்லோர் சேர்க்கை, நல்லோரை காண்தல், நல்லோருடைய இணங்குதல் என்று ஔவையார் சொன்ன மாதிரி, இந்த நல்லோருடைய சேர்க்கை நாங்கள் நல்ல பலன்கள் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த நல்லோருடைய சேர்க்கை, நல்ல ஞானம், நல்ல கேள்வி போன்ற விஷயங்கள் தெய்வ சம்பத்து என்று சொல்வது. அது மோட்சத்தை தருவது, பிறப்பற்ற நிலையை தரும். அசுர சம்பத்து என்று சொல்வது, அசுர சம்பத்து என்பது தவிர்க்க வேண்டிய விஷயங்களோடு நாங்கள் இணங்குதல், தீய செயல்கள், தீய பழக்க வழக்கங்கள், தீய நட்பு, தீய சேர்க்கை, இப்படி சொல்லக்கூடிய அசுர சம்பத்து என்ன செய்யுமெண்டா, நம்மளை பந்தப்படுத்தும், பந்தத்திற்குட்படுத்தும், புதிய பிறவியை உண்டாக்கும். புதிய பிறவி என்பது மறுபிறவி. அப்போ இந்த கண்மம் மறுபிறப்பு பற்றி அழகாக கீதையிலே சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம்.
அடுத்த விஷயம் பாருங்கள் பிள்ளைகள், முத்திக்குரிய வழிகள் பற்றி கீதையில் சொல்லப்பட்டிருக்க விஷயம். முத்திக்குரிய வழி பற்றி எங்கே சொல்லப்பட்டிருக்கு? பொதுவாக முத்தி என்று சொல்வது விஷ்ணுவினுடைய பாதார விந்தங்களை அடைவதுதான் முத்தி என்ற கருத்து கீதையில் இருக்கு. விஷ்ணுவினுடைய பாதார விந்தங்களை அடைவதுதான் முத்தி என்ற கருத்து கீதையில் இருக்கு. இந்த முத்தி அடைவதற்கு கர்மம், பக்தி, ஞானம் என்பன வழிகளாக சொல்லப்படுது. இந்த வடிவா நீங்கள் அப்படியே கவனிச்சிங்கன்றால் விசிட்டாத்வைதம் சொல்லுகின்ற ராமானுஜி சொல்லுகின்ற விசிட்டாத்வைத கோட்பாடு அப்படியே இதுக்குள்ளேருந்து வரும். அதாவது உபநிடதங்களையும் பகவத்கீதை, அதே மாதிரி ஏனைய 4000 திவ்ய பிரபந்தங்கள் இவையெல்லாம் வைத்துத்தான் விசிட்டாத்வைதம் தோற்றம் பெற்றது இல்லையா? அப்போ இந்த விசிட்டாத்வைத சிந்தனைகள் அப்படியே கீதைக்குள்ளேருந்து வெளிப்படும். அப்போ அங்கேயும் கர்மம், பக்தி, ஞானம் என்பன முத்திக்குரிய வழிகளாக சொல்லப்படுது. அழகாக ஒரு உதாரணம் சொல்லப்படுது பாருங்கள். கடலிலே செல்லுகின்ற கப்பலை காற்று அடித்து செல்வதைப் போல, கடலில் போகிற ஒரு கப்பலை காற்று எப்படி காற்றினுடைய திசைக்கு ஏற்ப அந்த கப்பல் அடிபட்டு செல்லுதோ அதே மாதிரி இந்திரியங்கள், எங்களுடைய கண்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் என்று இருக்கிறது இல்லையா? இந்த ஐம்புலன்கள், ஐம்பொறிகள், இந்த இந்திரியங்களை பற்றி இருக்கிற மனம் என்ன செய்யுமாம்? அந்த இந்திரியங்கள் செல்லுகின்ற வழி அலைந்து திரியும் என்று சொல்லி கீதை அழகாக சொல்லுது. எங்களோட கண்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்களை பற்றி இருக்கிற மனம், அந்த இந்திரியங்கள் எதை சொல்லுதோ, எதை காட்டுதோ, எதை கேட்குதோ அதன்படி மனமும் அலைந்து திரியும் என்று சொல்லப்பட்டது. இப்போ இதற்கும் ஒரு விளக்கம் சொல்லப்படுது. எப்படி என்றால், ஒரு ஆமை எப்படி தன்னுடைய உறுப்புகளை எல்லாம் உள்ளே இழுத்து கொள்ளுதோ அதே போல இந்த பொருள்களிலிருந்து இந்த புலன்களை விடுவித்து கொள்ளக்கூடிய ஒருவன் என்ன செய்வான்? மோட்சம் அடைவான், இறைஞானம் பெறுவான் என்று சொல்லப்படுது. ஒரு ஆமை தன்னுடைய உறுப்புகளை, பிள்ளைகள் கை கால்களை அப்படியே உள்ளுக்குள்ளே தலையை இருந்த உள்ளுக்கு இழுத்து கொண்டு பாதுகாத்து கொள்வதைப் போல இந்த பொருள்களில் இருந்து புலன்களை கட்டுப்படுத்தி, பொறிகளை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடியவன் என்ன செய்வான்? இந்த உலக பற்றிலிருந்து விடுபட்டு இறை நிலையை அடைவான் என்று கீதை அழகாக சொல்லுது. இதை பக்தி யோகத்தில் கிருஷ்ணன் சொல்லுகிறார். அப்படி என்றால், என்னிடம் சரணடைந்து செய்கின்ற செயல்களை என்னிடம் அர்ப்பணித்து பலன்களை எதிர்பார்க்காமல் இருந்து விடு என்று சொல்லுகிறார். பொதுவாக கீதையில் ஒரு கருத்து இருக்கு. என்ன சொல்லுவோம்? கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்று சொல்லி சொல்கிறோம் இல்லையா? நிஷ்காமிய கண்மம் என்று நாங்கள் உபநிடதங்களில் அடிக்கடி சொல்லுவோம். நிஷ்காமிய கண்மம் என்றால் எந்த விதமான பலனையும் எதிர்பாராமல் செயலை செய்ய வேண்டும். எந்த விதமான பலனையும் எதிர்பாராமல் செயலை செய்தல் நிஷ்காமிய கண்மம். இதைத்தான் கீதையும் சொல்லுது. கடமையை செய், அதனுடைய பலனை எதிர்பாராதே. உன்னுடைய கடமை சரியாக இருக்குமா இருந்தால் அதற்குரிய பலன் வந்து சேரும். இங்கே நீ கடமையை செய், உன்னுடைய கடமை இதுவென்று உணர்ந்து அதை செய். இந்த பலனை எதிர்பார்க்க, ஏனென்றால் பலனை எதிர்பார்த்தால் அது கண்மம். அப்போ இந்த கண்மம் என்ன செய்யும்? நம்மை மறுபிறப்புக்கு தூண்டும். அப்போ மறுபிறப்புக்கு தூண்டினால் முத்தியிலிருந்து நாங்கள் தவறி விடுவோம். அப்போ பலனை எதிர்பார்க்காமல் நாங்கள் செயல்களை செய்கின்ற பொழுது அது நிஷ்காமிய கண்மம் என்று சொல்லுவோம். அந்த நிஷ்காமிய கண்மம் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் தராது. எனவே எங்களை முத்திக்கு வழிப்படுத்தும் என்பதை பக்தி யோகத்தில் அழகாக சொல்லுறார். பாருங்கள், மோட்ச சந்நியாச யோகத்தில் இன்னொரு குறிப்பு வருது பாருங்கள் பிள்ளைகள். பற்றற்ற புத்தியுடையவன், எந்த பொருட்களிலும் பற்றில்லாத புத்தியுடையவன், எப்பொழுதும் தன்னை அடக்கி ஆள்பவன், தன்னுடைய புலன்களை, பொறிகளை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடியவன், ஆசைகளை வென்று அமைதியாக இருப்பவன், ஆசைகளை எல்லாம் துறந்து அமைதியாக இருப்பவன், உத்தமமான சந்நியாசத்தால் செயல்களிலிருந்து விடுதலையாகி உயர்ந்த நிலையான சித்தி அடைகிறான். பாருங்கள், அழகாக சொல்லுகிறார். பற்றில் நிஷ்காமிய கண்மம், தன்னை அடக்குதல், வைராக்கியம், ஆசைகளை வெல்லுதல், பக்தி அல்ல ஞானம், இப்படியான விஷயங்கள் இருக்கக்கூடியவன் என்ன செய்கிறான்? மேலான நிலையை அடைகிறான், விடுதலை பெறுகிறான் என்பதை மிக அழகாக சொல்லியிருக்கிறது பகவத்கீதை. அப்போ பகவத்கீதையில் முத்தி என்பது விஷ்ணுடைய பாதங்களை அடைதல். அந்த முத்திக்குரிய வழி கண்மம், பக்தி, ஞானம் சொல்லப்படுது. அதுக்குரிய சான்றுகளும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதை இன்னொரு விதியாக பார்த்தோமாக இருந்தால், நாங்கள் பொதுவாக சமுதாய செல்வாக்கு அப்படி என்ற ஒரு வினா பார்ப்போம். இலக்கிய கேள்விகளுக்கு சமுதாய செல்வாக்கு, அதே மாதிரி பகவத்கீதையினுடைய சமுதாய செல்வாக்கு பற்றி பார்த்தால், இதை இன்னொரு விதமாக சொன்னால் மெய்யியல் வளர்ச்சியில் பகவத்கீதை, தத்துவ சிந்தனை வளர்ச்சியிலே, தத்துவ ரீதியான வளர்ச்சியில் பகவத்கீதையினுடைய செல்வாக்கு அல்ல சமுதாய செல்வாக்கு என்று பார்த்தோம் என்றால், உபநிடதங்களுக்கு பிறகு, அதாவது வேதத்தினுடைய இறுதி பகுதியாக உபநிடதம், வேத காலத்துக்கு பிறகு ஆகமங்கள், அதுக்கு பிறகு இதிகாசங்களிலே மகாபாரதத்திலே பகவத்கீதை. அப்போ எங்களுடைய புராதன நூல்களில் ஒன்றாக அல்லது பிரஸ்தான திரயங்கள்,
பிரதானமான 3 நூல்கள் இந்துக்களுடைய புனித நூல் என்ற வகையிலே மிக பண்டைய காலத்திலே தோற்றம் பெற்ற இந்த பகவத்கீதை வைணவ மரபிலே தத்துவ சிந்தனைகளை சொல்ல வந்த முதலாவது நூலாக சொல்லப்படுது. உபநிடதங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இறைவனையும் சொல்லாமல் பிரம்மம் என்று பொதுவான ஒரு கருத்து நிலையை உபநிடதங்கள் சொன்னது. அப்போ இந்த உபநிடதங்கள் சொன்ன கோட்பாட்டை வைணவம் சார்ந்த கருத்து நிலையிலே என்று எடுத்து பார்த்த நூல் பகவத்கீதை. அதனால தான் நாங்கள் சொல்லுகிறோம் உபநிடதத்தை பசு என்று சொன்னால் பகவத்கீதையை பால் என்று சொல்லுகிறோம். அந்த பசுவிலிருந்து பெறப்பட்ட பால் பயன்பாட்டுக்குரியது. அப்போ அந்த வகையில் பார்த்தால் மெய்யியல் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பகவத்கீதை ஒரு தனித்துவமான மெய்யியல் வளர்ச்சியிலே தன்னை ஈடுபடுத்தி இருக்கிறது. காரணம், வைணவம் சார்ந்த ஒரு தத்துவ பாரம்பரியம் உருவாகுவதற்கு பகவத்கீதை அடித்தளம் விட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தால் மெய்யியல் வளர்ச்சியில் பகவத்கீதை கொண்டிருக்கின்ற பங்கு எப்படி என்று சொல்லி பார்த்தால் முதலாவது பிரஸ்தான திரியங்களில் ஒன்று என்று சொன்னோம். அது ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாங்க. உபநிடதம், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை இந்த 3 பிரஸ்தான திரியங்கள் சொல்லப்படுறது. இந்த பிரஸ்தான திரியங்களும் பாருங்க பிள்ளைகள், உபநிடத சிந்தனைகள் தெளிவில்லாமல் இருக்க அதை விளக்குவதற்காக பிரம்மசூத்திரம் வந்தது இல்லையா? அந்த பிரம்மசூத்திரம் தெளிவில்லை என்பதனால தான் அதுக்கு பிறகு சங்கரர், ராமானுஜம், மத்துவர் போன்றோர் பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதினார்கள். இப்போ சங்கரர் மாபாடியம் என்று எழுதினார், ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யம் என்று எழுதினார், மத்துவர் மத்துவ பாடியம் அப்படி என்று சொல்லி எழுதினார். ஆனால் இந்த பகவத்கீதையை பொறுத்த வரைக்கும் 3 பேருமே கீதா பாஷ்யம் என்ற பெயரிலே உரை எழுதியிருக்கிறாங்க. 3 பேரும், சங்கரர், ராமானுஜர், மத்துவர் மூவருமே பகவத்கீதைக்கு கீதா பாஷ்யம் என்ற பெயரிலே உரை எழுதி இருக்கிறார்கள். அந்த வகையில் 3 வேதாந்திகளாலும் பகவத்கீதை உரை செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த பார்த்தீர்களா இருந்தால் விசிஷ்டாத்வைதம் துவைதம் என்கின்ற வைணவ வேதாந்த சிந்தனை மரபு வளர்ச்சி பெறுவதற்கு பகவத்கீதை அடிப்படையாக அமைந்திருக்கு. நாங்கள் முன்னுக்கும் சொன்னாங்க, விசிஷ்டாத்வைதம் துவைதம் என்கின்ற வைணவ வேதாந்த சிந்தனை மரபுகள் வளர்ச்சி அடைவதில் பகவத்கீதை பாரிய பங்கினை காட்டியிருக்கிறது. அதே போல வைணவ சமயம் கோட்பாடு வளர்ச்சி பெறுவதற்கு, குறிப்பாக விஷ்ணுவினுடைய அவதார கோட்பாடு, விஷ்ணுவினுடைய அவதார கோட்பாடு பெரும் செல்வாக்கு பெறுவதற்கு, பேரெழுச்சி பெறுவதற்கு, அது ஆழ்வார்களாலே கையாளப்படுவதற்கு, பாசுரங்களாக 4000 திவ்ய பிரபந்தங்கள் போன்ற பாசுரங்கள் தோற்றம் பெறுதல், அதேமாதிரி பிற்காலத்தில் தோன்றிய பாசுரங்கள் எல்லாம் தோற்றம் பெறுவதற்கு கூட இந்த பகவத்கீதை அடிப்படையாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக அதனுடைய அவதார கோட்பாடு மற்றும் ஏனைய வைணவ சமய கோட்பாடுகள். அதே போல் நாங்கள் முதலே சொன்னது போல உபநிடத சிந்தனைகளை வைணவ மரபில் நின்று விளக்கியதனால வைணவ சமயத்தவர்களுடைய புனித நூலாக, மிகவும் புனிதமான நூலாக பகவத்கீதை விளங்குகிறது. இன்றளவும் பார்த்தீர்களானால் இந்து சமயத்தின் புனித நூல் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெருமை பகவத்கீதைக்கு சொல்லப்படுகிறது. இன்னும் சொன்னால் பகவத்கீதையை இந்துக்கள் மட்டுமின்றி உலகளாவிய ரீதியிலே அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்க, பைபிளை போல எவ்வாறு கிறிஸ்தவருடைய புனிதமான நூல் பைபிள் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதோ அதே போல இந்துக்களுடைய புனித நூல்களில் ஒன்றான பகவத்கீதை உலக மொழிகள் அத்தனைகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு அனைவராலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு நல்ல நண்பனாக, ஆலோசனை வழிகாட்டியாக, ஒரு அறிவுரைஞனாக, ஒரு மனதை ஆற்றுப்படுத்துகின்ற ஒருவனாக, மனதிற்கு தைரியம் தருகின்ற ஒருவனாக பல விதங்களில் இந்த பகவத்கீதை இன்றும் பலருக்கு பயன்பட்டு வருகிறது. அந்த வகையிலே பகவத்கீதையானது சமுதாயத்தில் மிகச்சிறந்த செல்வாக்கு பெற்றிருக்கிறது. அது எப்படி, அதிலையும் இன்னும் சொல்லலாம், நாங்கள் இந்த பகவத்கீதையினுடைய சாரமாக கீதா சாரம், பகவத்கீதையினுடைய சாரமாக இருக்கின்ற கீதா சாரம் அது அனைவரிடத்திலும் அது பின்பற்றப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று நாங்கள் பார்க்கலாம், ஆலயங்கள், பாடசாலைகள், பொது மண்டபங்களுடைய பல இடங்களிலும் இந்த பகவத்கீதை தோற்றம் பெற்ற அந்த அர்ஜுனன் போர்க்களத்திலே கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையிலான அந்த உரையாடல் சிற்பமாக, ஓவியமாக, பல கருத்து நிலைகளிலே அவது காட்சிப்படுத்தப்பட்டும் அதேபோல் ஆவணப்படுத்தப்பட்டும் வருகின்றமை பகவத்கீதையினுடைய சிறப்பினை எடுத்துக்காட்டதாக இருக்கிறது. அந்த வேளை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், இந்த பகவத்கீதை தொடர்பான விஷயங்கள் இன்னும் ஏராளமான விஷயங்கள் பகவத்கீதை தொடர்பாக சொல்லலாம். அதனுடைய பிரம்மம், ஆன்மா, அதனுடைய தத்துவ சிந்தனைகள் பற்றியெல்லாம் நிறைய விஷயங்களை பேசலாம். ஆனால் எங்களுக்கு வரையறை இருக்கிறது இல்லையா? நாங்கள் எவ்வளவு எழுத வேண்டும், எத்தனை புள்ளிகளுக்கு எழுத வேண்டும் என்ற ஒரு வரையறை. எனவே அந்த வரையறைக்குட்பட்டு நாங்கள் தேவையான விஷயத்தை சுருக்கமாக நாங்கள் இந்த பகவத்கீதை என்கின்ற தலைப்பினூடாக நாங்கள் உயர்தர மாணவர்களுக்கான இந்து நாகரிக இந்து சமய பாடங்களுக்கும் அதே நேரம் பல்கலைக்கழக மட்டங்களிலே பட்ட படிப்புக்காக இந்த நாகரிகத்தை ஒரு பாடமாக எடுக்கின்ற மாணவர்களுக்கும் இந்த காணொளியை நான் பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணி சமர்ப்பணம் செய்கின்றேன். எனவே இந்த பகவத்கீதை என்ற பாடத்திலோ அல்லது இந்த நாகரிகம் இந்த சமயம் போன்ற பாடங்களில் வேறு ஏதாவது பகுதிகளிலோ சந்தேகங்கள், ஐயங்கள், தெளிவின்மைகள்
ஏதாவது இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செய்து கொள்ளலாம். அவற்றுக்கான பதிலை நான் மிக விரைவாக தருவதற்கு முயற்சி செய்கிறேன். அந்த வகையில் பிள்ளைகள் இன்றைய காணொளி இந்த பகவத்கீதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியிலே உங்களை சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.